உறுதிமொழி வாசிச்சாங்க இல்லையா, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? பாலியேட்டிவ் கேர் டே அப்படின்னா என்ன அப்படின்னா, படுத்த படுக்கையா இருக்காங்க இல்லையா, அவங்களால எந்திரிச்சு நீ எதுவுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தரோட உதவி தேவைப்படும். வீட்டில் பொதுவாக வயசானவங்க இருப்பாங்க, வயசானவங்க இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க, அவங்களால நோயில் விழுந்து எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தணும். நம்ம வீட்லேயே இருப்பாங்க, ஒரு வேளை படுத்த படுக்கையாக இருக்க தாத்தாவோ பாட்டியோ இருப்பாங்க, நம்மளை எப்படி அவங்க குழந்தையா இருக்கும்போது நம்மளை பார்த்துருப்பாங்க இல்லையா, நம்ம அவங்க மேலேயே யூரின் போயிருப்போம், மோஷன் போயிருப்போம், அதையெல்லாம் அவங்க பெருசாகவே எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பேத்தி தானே, நம்ம பேரன் தானேன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அவங்க படுக்கையில் படுக்கும்போது நம்ம அவங்கள போய் வேண்டா வெறுப்பா பார்க்கறது, பக்கத்துலேயே போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. மெயினாக நோயாளிகளுக்கு வந்து நம்ம போய் ஒரு அரவணைப்பாக அவங்க கையை பிடிச்சி, பாட்டி தாத்தா நான் இருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிஞ்ச அளவு அவங்களால பேச முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, அவங்களால எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி படுக்கையில் இருக்க அந்த தாத்தா பாட்டிங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்ணுறது. பொதுவாக அவங்க படுத்த படுக்கையிலேயே இருக்கும்போது அவங்களால திரும்பி படுக்கவோ இல்லை நிமிர்ந்து படுக்கவோ முடியாது. எப்படி படுக்க வச்சுருக்கவோ அப்படியே படுத்திருப்பாங்க. அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி முதுகு பூரா அவங்களோட புண்ணாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள கொஞ்சம் திருப்பி படுத்து பின்னாடி முதுகுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டு விடுங்க. வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா முதுகு அந்த மருந்தெல்லாம் போட்டு விடுங்க, அவங்கள நிமிர்ந்து படுக்க வைங்க. நம்ம ஸ்கூலில் நடக்கிறதோ இல்லை வெளியில் நடக்கிற விஷயங்களையோ அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு தான் ஆள் வேணும். பொதுவாக அந்த படுக்கையில் இருக்கவங்களுக்கு தனிமை ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ நம்ம போய் நாங்கள் பாட்டி எங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் நடந்துச்சு, பொங்கல் விழா கொண்டாடணும், இந்த மாதிரியான விஷயமெல்லாம் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு உணர்வு வரும். பரவாயில்ல, என் பேத்தி என் கூட கதை சொல்கிறா, என் பேரை என் கூட கதை சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க படுக்கையில் இருக்கோங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் தெளிவாக இருப்பாங்க. புரியுதா? அப்போ முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, எடுத்து அவங்களால சாப்பிடக்கூட முடியாது. அப்போது உங்களுக்கு எப்படி அவங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஊட்டி விட்டு உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ, அதே போல் அவங்க ஒரு குழந்தை. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், செய்யணும். அவங்களுக்கு தேவையான உணவை ஊட்டி கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, சுடுதண்ணி வச்சு அவங்க உடம்பெல்லாம் தொடச்சி விடுறது. அந்த ரூம் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் அடிக்கும், ஏன்னா அவங்க யூரின் போயிட்டே இருப்பாங்க. இப்போ டைப்பர் கிடைக்குது, அதனால எல்லாருமே போட்டு விட்டுருப்பாங்க. டைப்பர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா பேட் ஸ்மெல் வரும். அப்போ அந்த ரூமை நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் டெட்டாலெல்லாம் போட்டு அங்கே க்ளீன் பண்ணி முடிஞ்ச அளவு அவங்க அந்த நோயாளியை சுற்றி எறும்பு ஈ எல்லாம் அரிக்காத அளவுக்கு அந்த ரூமை சுத்தமாக வச்சுருக்கணும். நம்ம சின்ன பிள்ளைங்க தான், நம்ம எல்லாருனாலையும் அந்த வேலை செய்ய முடியுமா முடியாதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுடைய ரூமையெல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களையும் சுத்தமாக வச்சுக்குங்க. மேக்ஸிமம் அவங்கள திட்டாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு படுத்த படுக்கையிலே இருக்கும்போது கோவம் நிறைய வரும். எப்போ பார்த்தாலும் இவங்க படுத்துகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு. அவங்கள திட்டாமல் உங்களை எப்படி குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்களோ அதே போல் அவங்க இன்னொரு குழந்தையா இருக்காங்க, அந்த குழந்தையா நீங்களும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் இந்த டேவோட சிறப்பு. புரியுதா? அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம உறுதிமொழி எடுத்திருக்கோம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ யாரோ ஒருத்தருக்கு அந்த மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். பண வசதி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிக்குவாங்க. வீட்டுக்கே ஒரு நர்ஸ் வந்து அவங்க கூடவே இருந்து பார்த்துக்குவாங்க. நம்ம எல்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியுமா முடியாதா? நம்ம பாட்டி தாத்தா தானே, நம்மளுடைய இது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்மளால் உதவி பண்ண முடிஞ்ச அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களும் பரவாயில்ல, என் பொண்ணு செய்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால அவங்கள பராமரிக்கிறது யாரோட பொறுப்பு? அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதுமா? செயல்படுத்தணும். எல்லாருமே செயல்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். மிக்க நன்றி.